Fifth sum, a birthday party is arranged in third floor of a hotel. 120 people take 8 trips in a lift to go to the party hall. If 12 trips were made, how many people would have attended the party? இந்த பார்ட்டி எங்கே நடக்குது? தேர்ட் ஃப்ளோரில் நடக்குது ஹோட்டலில். 8 ட்ரிப் எடுத்தால் 120 பீப்புள் லிஃப்டில் போயிடுறாங்க. 12 ட்ரிப் எடுத்தால் அப்போ எத்தனை பீப்புள் பார்ட்டியை அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்கு. அப்படி கேட்டிருக்குன்னா ஃபஸ்ட்டு இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனான்னு பார்க்கணும். 8 ட்ரிப்ஸ் எடுத்தால் 120 பீப்புளாக இதை எழுதிக்கணும். நம்பர் ஆஃப் பீப்புள், நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸு. 8 ட்ரிப்ஸ்னால் 120 பீப்புள். 12 ட்ரிப்ஸ்னால் எவ்வளவுன்னு தெரில, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இது 8லேருந்து 12 என்னவா இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு அதை தான் எழுதணும். இந்த சைடு என்னதுன்னு தெரியல, அப்போ இதை எடுக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் இன்க்ரீசஸ், நம்பர் ஆஃப் பீப்புள் ஆல்சோ இன்க்ரீசஸ். இப்போது ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் பீப்புள் போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ ட்ரிப்ஸ் அதிகமான நம்பர் ஆஃப் பீப்புளும் அதிகமாவாங்க. அப்போ இதில் இன்க்ரீஸ்ன்னு வந்துருச்சுன்னா அது என்ன ப்ரொப்போர்ஷன்? டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் ஃபார்ம் என்னது? x1/y1 ஈக்குவல் x2/y2. x1 y1 எப்படி எடுக்கணும்? இது நம்பர் ஆஃப் பீப்புளை எக்ஸ் டேமாக வச்சுக்கணும். அப்போ x1 x2. நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸை ஒய் டேமாக வச்சா y1 y2. x1 என்னது? 120, y1 8 ஈக்குவல் x2 8, y2 12. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னா இதை செய்யாமலேயே நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணலான்னா 120யும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸையும் 8ஐயும் கிராஸாக மல்டிப்ளை பண்ணிடலாம். டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னா இந்த லைன்லேருந்து இப்படியே வந்துடலாம். x into 8 ஈக்குவல் 120 into 12. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் இந்த டேர்ம் தானே வருது. இது தேவைன்னா எழுதிக்கலாம். ஷார்ட்டாக செய்யணும்னா இதிலேருந்து டைரெக்டாக இப்படி செஞ்சிடலாம். x into 8 ஈக்குவல் டு 120 into 12. நம்ம எக்ஸு கண்டுபிடிக்கிறதுனால இந்த 8ஐ ரைட் சைடு கொண்டு வந்துடணும். x ஈக்குவல் டு 120 into 12/8. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? எந்த டேபிளில் வரும்? 4 டேபிளில். 2 4s are 8, 3 4s are 12, 1 2 is 2, 6 2s are 12, 0. அப்போ 6 3s are 18, 0. 16 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 180. அப்போ நமக்கு என்ன தேவை? 180 கிடச்சிருக்கு. 180 என்னது? நம்பர் ஆஃப் பீப்புள். அப்போ 12 ட்ரிப்ஸில் எத்தனை பேர் போயிருக்காங்க? 180 people போயிருக்காங்க. Hence the required number of people is 180. இதான் ஆன்சர். Sixth sum, the shadow of a pole with the height of 8 meter is 6 meter. If the shadow of another pole measured at the same time is 30 meter, find the height of the pole. என்ன கொடுத்துருக்காங்க? height of the pole எவ்வளவு? 8 மீட்டரா. அதோட ஷேடோ என்னது? ஷேடோனா நிழல். ஷேடோ 6 மீட்டரா. அதே மாதிரி ஷேடோ என்னது? 30 மீட்டரா. ஆனால் அந்த போலோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்கு. இது டைரக்ட் ப்ரொப்போர்ஷனா இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷனான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஹைட் ஆஃப் த போல், லென்த் ஆஃப் ஷேடோன்னு எழுதிக்கணும். இதனுடைய யூனிட் என்னது? மீட்டர் தானே, அதனால் மீட்டரை ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 8 மீட்டர் ஹைட் இருந்தால் 6 மீட்டர் ஷேடோ விழுந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஹைட் எவ்வளோன்னு தெரியாது, 30 மீட்டர் ஷேடோ தான் சொல்லியிருக்கு. அப்போ இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது டைரக்ட் ப்ரொப்போர்ஷனா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6லேருந்து 30 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த ஏரோவை போட்டுக்கணும். இப்போது ஷேடோ இன்க்ரீஸ் ஆனால் அந்த போலோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அப்போ இது என்னது? டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். இன்க்ரீசஸ்ன்னு இருந்துச்சுன்னா டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னா ஃபார்ம் x1/y1 ஈக்குவல் டு x2/y2. இது புக்கில் உள்ள மெத்தடு. அப்படி இல்லைன்னா இதை ஷார்ட்டாக இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். 8 into 30 ஈக்குவல் 6 into x. டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னா இப்படி கிராஸை மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணணும். 6 into x இந்த போட்டிருக்கா, 6ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். 6 into x.
8 into 30. இப்போ x1 by y1 போட்டாலுமே x1 என்னது 8, y1 6. அப்போ 8 by 6 equal x2 என்னது x by y2 என்னது 30. இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். 6 into x equal to 8 into 30. நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான் வருது. இவ்வளோ செய்கிறதுக்குள்ளாக இதை ஷார்ட்டாகவே இதிலிருந்து கிராஸாக மல்டிப்ளை பண்ணி இந்த டேர்மை எழுதிடலாம். நமக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடு போகும்போது டிவைட் ஆயிரும். 8 என்று 30 டிவைடட். இந்த டிவைடட் எப்போவுமே இந்த ஈக்குவலுக்கு மத்தியில் தான் வரணும். இந்த ஈக்குவலுக்கு மேலேயோ கீழேயோ அப்படி எழுதக்கூடாது. 6. இப்போ இதை பார்த்தோன்னே கேன்சல் பண்ணிடலாமா? 6ஐயும் 30ஐயும். 5 6 ஆர் 1 6 6, 5 6 ஆர் 30, 5 8 ஆர் 40. அப்போ எக்ஸ் என்னது 40 மீட்டர். அப்போ 40 கிடச்சிருச்சா? இது என்னது ஹைட் ஆஃப் த போல் தானே, ஏன்னா ஷேடோ வந்து 30. நமக்கு ஹைட் ஆஃப் த போல் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹைட் ஆஃப் த போல் இஸ் 40 மீட்டர். அதான் ஆன்சரில் எழுதணும். ஹைட் ஆஃப் த போல் இஸ் 40 meter. Seventh sum. A postman can sort out 738 letters in 6 hours. How many letters can be sorted in 9 hours? அதாவது போஸ்ட்மேன் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் பிரித்து வைக்கிறாரு. இந்தந்த ஊருக்குன்னு தனித்தனி ஊருக்குள்ளே தான் சார்ட்னா பிரித்து வைக்கிறது. இன் 6 hours, 6 hours ஆகுது இவ்வளோ லெட்டரை பிரித்து வைக்க. 738 லெட்டரை பிரித்து வைக்க 6 hours ஆகுது. 9 ஹவர்ஸில் அவர் எத்தனை லெட்டரை பிரித்து வச்சுருப்பார்? ஹவு மெனி லெட்டர்ஸ் கேன் பி சார்ட்டட்? அப்போது இது ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம்? நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு டைம் டேக்கன் டு சார்ட். இது ரெண்டாக பிரிச்சுக்கணும். எத்தனை லெட்டர்ஸு சார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க, அது ஹவர்ஸில். அதனால் ப்ராக்கெட்டில் ஹவர்ஸ் யூனிட் கண்டிப்பாக போடணும். 6 ஹவர்ஸில் 738 லெட்டர்ஸை சார்ட் பண்ணுறாரு. 9 ஹவர்ஸில் எவ்வளோன்னு கேட்டதுனால இதில் எக்ஸு போடணும். 738 6 ஹவர்ஸில் எவ்வளவுன்னு தெரியாது, அது 9 ஹவர்ஸ். இதான் கண்டுபிடிக்கணும். 6லேருந்து 9 என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகுது. அதை லெட்டரை பிரித்து வைக்கிற டைம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுதானே இருக்கும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருந்தால் அது என்ன ப்ரொப்போர்ஷன்? டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் ஃபார்ம் x1 by y1, x2 by y2. இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை எழுதாமலேயே இதை எழுதிட்டு இட்ஸ் ஏ டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் எழுதிட்டு இங்கே வந்துடலாம். டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னா இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 738ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணோம், எக்ஸையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 6 into x, 9 into 738. இப்போ இதை கிராஸாக கொண்டு வந்தாலும் இதான் ஆன்சர் கிடைக்கும். 6 into x equal to, புக்கில் வந்து இந்த மெத்தட் போட்டிருக்கு. நம்ம வேறு எக்ஸாமுக்கெலாம் எழுதுகிறோன்னா இந்த ஷார்ட் மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் போட்டு எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 9 into 738 டிவைடட் பை 6 லெஃப்ட் சைடில் இருக்குது, அது ரைட் சைடில் வரும்போது டிவைடட் ஆயிரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணும். 2 3s are 6, 3 3s are 9. 2 டேபிள் இதை கேன்சல் பண்ண முடியுமா? 1 2 is 2, 3 2s are 6, ரிமைனிங் 1, 6 2s are 12, 1, 9 2s are 18. இங்கே 3 இருக்குது, அதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 into 369. நம்ம இதை கவனிக்காமல் இதை மட்டும் ஆன்சருன்னு போட்டுறக்கூடாது. எங்கெல்லாம் ரிமைனிங் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்து போடணும். 3 into 369. இதை மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு 369ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 9 3s are 27, 6 3s are 18 plus 2 20, 2 3 3s are 9, 9 plus 2 11. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 1107.
எக்ஸ் வேல்யூ 1107. நம்ம எக்ஸ் என்னன்னு வச்சுருக்குறோம், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ ஆன்சர் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளவு 1107. அப்போ லாஸ்ட் ஆன்சர் என்னது, ஹென்ஸ் 1107 letters can be sorted in 9 hours. 9 hoursல இவ்வளோ லெட்டரை நம்மளால் பிரித்து வைக்க முடியும்.